சோகமாக இருக்கிற எல்லாருமே டிப்ரெஷனில் தான் இருக்கிறாங்களான்னு கேட்டால் கிடையாது. அது ஒரு டயக்னாசபிள் மென்டல் ஹெல்த் கண்டிஷன். அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக் சிம்டம்ஸ், கிளினிக்கல் பேட்டர்ன்ஸ் எல்லாம் இருக்குது. நம்ம படத்தில் சோஷியல் மீடியாவில் பார்க்குற மாதிரி டிப்ரெஷனில் இருக்கிறவங்க எந்த நேரமும் கண்ணீர் மல்க ஏதோ ஒரு இடத்த வெறிக்க வெறிக்க பார்த்துக்கிட்டு ஐசோலேட்டடாக அபாயத்திலே இருப்பாங்கன்னெலாம் சொல்லவே முடியாது. இன்ஃபேக்ட் டிப்ரெஷனில் இருக்கிறவங்க ரொம்பவே பொறுமையாக, நிதானமாக, விவேகமாக வேலைகளை எடுத்து செய்யக்கூடிய சிரித்த முகமுடையவர்களாகவே உலா வந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க ஆக்ஷன்ஸில் ஒரு மெச்சூரிட்டி இருக்கும். அவங்க பேச்சு, நிதானம் எல்லாத்துலேயுமே ஒரு விவேகம் இருக்கும். அவங்களோட ஸ்ட்ரகிள்ஸ் சைலண்ட்டாக இருக்கும். அண்ட் that's the scary part. சூசைட் பண்ணிக்கிட்ட நிறைய பேர் they have appeared perfectly normal just before their act. அவங்க கூட கடைசியாக இருந்தவங்களையோ இல்லை நெருக்கமானவங்களையோ விசாரிக்கும் போது அவங்க பதிவு பண்ண வாக்குமூலங்கள் நல்லா தான் இருந்தாங்க, சிரித்து தான் பேசிகிட்டு இருந்தாங்க, தைரியமானவங்க, அப்படி பண்ணக்கூடிய ஆள் கிடையாது, நிறைய பேருக்கு ஐடியா சொல்லுவாங்க, இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் பதிவு பண்ணியிருக்காங்க. அதுக்காக சூசைட் பண்ணிக்க போகிறேன்னு சொல்கிறவங்கள அலட்சியப்படுத்துங்கன்னோ சொல்கிறவங்க செய்ய மாட்டாங்கன்னு நான் சொல்லலை. சூசைடை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் டோட்டலி அன்பிரடிக்டபிள். அண்ட் யாரையும் எந்த வாக்குமூலத்தையும் இந்த விஷயத்தில் அலட்சியப்படுத்திட வேண்டாம்.